டாஸ்மாக் ஊழலை கண்டித்து சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பு இன்று முற்றுகை போராட்டம் நடைபெறும் என பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். இதில் பங்கேற்க வேலூரில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினியை வேலூரில் உள்ள அவரது வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்து வீட்டுக்காவலில் வைத்தனர். தமிழக திமுக அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளையில் டாஸ்மாகில் கிட்டத்தட்ட இடி ரைடு முடிந்து முதற்கட்ட அறிக்கையாக 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக தெரிய வந்த பிறகு பாஜகவின் சார்பாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்று சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் தலைமையத்தை முற்றுகையிடுவது போராட்டம் நடத்துவதாக கூறியிருந்தார். இன்று அதிகாலை கிளம்புவதற்கு முன்னதாகவே என்னை வீட்டுக்காவலில் போலீஸ் அதிகாரிகள் வீட்டுக்காவலில் வைத்து வெளியே செல்ல விடாமல் தடுத்து நிற்கின்றனர். இந்த அராஜக போக்கை, இது தனிமனித சுதந்திரத்த போக்கையும் தடுப்பதாக உள்ளது. இந்த போக்கினை தமிழக அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியான மக்கள் சேவை செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை தடுக்கும் முயற்சி ஒருபொழுதும் அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது.